ஒரு விசுவாசி எவ்வளவு நேரம் ஜெபிக்க வேண்டும்? அவனுக்கும் பதில் என்னவென்றால், அப்போஸ்தலர் 6:4, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இங்கே பேதுரு சொல்லும்படியான இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இது ஊழியர்களுக்கு மட்டுமே என்று நாம் எண்ணலாம். ஆனால் ஒரு விசுவாசியும் கூட அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என்று கேட்டால், அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டுமானால் அவன் தேவனோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை அவனுக்கு தேவை. ஜெபமானது விசுவாசியை தேவனோடு இணைக்கிறது. ஆண்டவரோடு இணைக்காதபடிக்கு வாழுகிற அந்த வாழ்க்கையில் பலவிதமான தோல்விகளை, சோதனைகளை சந்திக்கும் பொழுது தோல்வியடைய நிச்சயமாக வாய்ப்புண்டு. ஆகவே ஒரு விசுவாசியும் தன்னால் ஆன மட்டுமாக ஜெபிக்க வேண்டியவனாக இருக்கிறான். தனி ஜெபம் மிக மிக அவசியம். தனி ஜெபம் இல்லாமல் ஒரு விசுவாசி வாழுவாரானால் நிச்சயமாக அவர் எந்த அளவுக்கு ஒரு விசுவாசியாக இருப்பார் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அவர் ரட்சிக்கப்படாமலும் இருக்கலாம். என்று கேட்டால், பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இருக்கும் பொழுது இந்த விண்ணப்பத்தின் ஆவி அவருக்குள் இருக்கும். ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற அந்த பற்றுக்கொள்ளுதலின் அந்த விருப்பம் அவருக்குள் இருக்கும். ஜெபம் என்பது அதையும் இதையும் கேட்பது மாத்திரமல்ல, ஆண்டவரோடு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையினுடைய முக்கியமான அம்சம் ஜெபம். ஒரு விசுவாசி ஜெபத்தின் அளவை குறைத்து கணக்கிட முடியாது. நான் இவ்வளவு ஜெபித்தால் போதும் என்று சொல்ல முடியாது. அவர்களும் இடைவிடாமல் ஜெபிப்பது மிக அவசியம். அவர்களும் தேவனோடு கூட தொடர்பு கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து வாழ்வது அவசியம். அவ்விதமாக இல்லை என்றால் நிச்சயமாக அது தவறுதான். நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக இருப்பதில் நிச்சய சந்தேகமானது உண்டு. அவர்கள் தேவனுக்காக வாழ்கிற ஒரு உண்மையான வாழ்க்கையின் விடுதலையை பெற்றிருக்கார்களா என்று சொல்வதில் நிச்சயமாக சந்தேகம் உண்டு.